ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியும் கடலைக்கறியும் தான் பண்ணியிருக்கேன். பட் ஒயிட் சன்னா அது. எனக்கு ஒயிட் சன்னா தான் மோஸ்ட்லி பிடிக்கும். ஸோ அத வச்சு தான் நான் மேக் பண்ணேன். அந்த ரெட் கலரும் எனக்கு பிடிக்கும். பட் இந்த சன்னா மசாலா செஞ்சு சாப்பிட்ற மாரி பிடிக்காது எனக்கு. அது வந்து நான் அந்த கொட்டை குழம்பு செய்வாங்க இல்லையா? ஆமா. அதுக்கு பிடிக்கும் எனக்கு. இந்த கடலைக்கறிய பூரியோட சாப்பிடும்போது, சப்பாத்தியோட சாப்பிடும்போதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த தோசை வந்து கீ ரோஸ்ட் ஊத்தி நம்ம சாப்பிடுவோம்ல, அப்போலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வீட்ல செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா, இன்னைக்கு நான் பண்ணி சாப்பிட்டேன். பட் என் பையன் இட்லி வேணாம்மா, எனக்கு தோசை தான் வேணும்னு அடம் பிடிச்சான். ஸோ அவனுக்கு தோசை ஊத்தி குடுத்துட்டேன். இது வெயில் சீசன்றதுனால ரொம்ப வெயில் அடிக்குது. வெளிய போகவே பயமா இருக்கு. எங்க ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருமோன்னு சொல்லிட்டு. போன வருஷம்லாம் எவ்வளோ பேர் ஹீட் ஸ்ட்ரோக்ல இறந்துருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வெளிய போம்போது கண்டிப்பா அம்ப்ரெல்லா கொண்டு போங்க. அதே மாரி வெளிய போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு வெளிய போங்க. வெளியவே இருக்கீங்க அப்படின்னா, இளநீர் வாங்கி குடிங்க. கையில எப்பவுமே வாட்டர் பாட்டில் இருந்துட்டே இருக்கட்டும் வெளிய போம்போது. கவனமா இருங்க. பாடி ஹீட்ட கண்ட்ரோலா வச்சுக்கோங்க.